ஸோ கடைசியாக 4 முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். கொஞ்சம் இடையில அவ்வளோத்தையும் விட்டுட்டேன், பரவாயில்ல, இருந்தாலும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிடுறேன். 4 முக்கியமான விஷயங்கள் புதிய உலகத்துடைய நவீன இலக்கணங்களில் நான் நம்பக்கூடிய 4 விஷயம். டோன்ட் பிளான் டூ மச், லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக திட்டமிடாதீங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பக்காவாக திட்டம். அப்படி ஒரு பிரிண்ட் அவுட்டு கடவுள்கிட்டே இல்லை. எல்கேஜியில் சேர்த்து இதை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி அமெரிக்காவில் கொண்டே விட்டு சைலிகான் வழியில் காசு எடுத்து இது பண்ணி அது பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சால் கடவுளே கரெக்ட் பண்ணிடுவாரே. அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மகிட்டே இல்லை. நீங்கள் எப்பொழுது அதிகமாக திட்டமிடுகிறீர்களோ வாழ்க்கை உங்கள் கண்முன்னால் வைத்திருக்கிற வாய்ப்புகளை கவனிக்காமல் போவீர்கள். லைஃப்பில் பல அற்புதமான தருணங்கள் திட்டமிட்ட போது நடந்தது கிடையாது. நீங்கள் திட்டமிடாமல் இருந்தது தான் அற்புதமான தருணங்களை உங்களுக்கு தந்தது. கல்யாணத்தில் மேடையில் ஏறி போஸ்ட் கொடுப்பீங்களே, சில பேர்லாம் சாவு வீட்டில் இருக்க மாதிரி நிற்பாங்க. ஆனால் கேண்டீனில் அந்த பொண்ணு அப்படி கேஷுவலாக அங்கிட்டு சிரித்தது, அந்த பையனை ரகசியமாக பார்த்தது, இவன் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போய் பேச போனது, எங்கேயோ பின்பக்க கண்ணாடியில் பார்த்து இப்படி தலையை சொரிஞ்சதுன்னு கேண்டீனில் டக்குன்னு அடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆல்பம் முழுக்க அழகாக. வாழ்வின் அற்புதமான பல தருணங்கள் நீங்கள் திட்டமிட்டு நடந்ததல்ல, திட்டமிடாமல் நடந்தது தான். நாளை காலை பிள்ளை வருகிறான் என்பதற்காக நீங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ நிற்கிறப்ப அந்த பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே கிடைக்கிற மகிழ்ச்சியை விட நீங்கள் எதிர்பாராமல் வீட்டில் கைதியை கட்டி நிற்கிறப்ப பின்னாலேருந்து கண் பொத்தி அப்படி கட்டி பிடிக்கிற அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற பிள்ளை தர்ற இமோஷன் இருக்குல்ல, அதான் இமோஷனே. லைஃப்பை ரொம்ப திட்டமிடாதீங்க. வாழ்க்கையை விட நீங்கள் ஒன்றும் அறிவாளெலாம் கிடையாது. வாழ்க்கை திட்டமிடப்படிலாம் நடந்துரும்னா உலகத்தில் எல்லா பேரும் புச்சாலி ஏறுவானே. நீங்கள் தேவையில்லாமல் அதீதமாக திட்டமிட்டு இதை நான் சொல்கிறேன்னா, காலம் வேகமாக மாறுது. முன்னால் மாற்றத்திற்கான இடைவெளி அதிகமாக இருந்துச்சு இல்லையா? அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர்ற வரைக்கும் அவ்வளோ காலாச்சு. மாருதி கார்லேருந்து அடுத்த கார் வர வரைக்கும் அவ்வளோ பெருசாச்சு. மாருதி கார் வந்தப்போ வாங்க போனவங்களோட வேடிக்கை பார்க்க போனவன் தான் கூட. என்னடா சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார். எங்கள் பாட்டிலாம் அது சாகிற வரைக்கும் பார்த்த எல்லா காரையுமே அம்பாசிடர் தான் சொன்னிச்சு. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியல. எல்லாமே அம்பாசிடர் கார் தான். காரனாவே அது அம்பாசிடர் அவங்க நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளை இந்த ஃபோனை வாங்கிட்டேன், அட ஏன்டா இதை வாங்கினேன், நாளைக்கு வேறு மாடல் வருதுங்கிறான். இது பழசுங்கிறாங்க. அதை விட வைத்திருச்சா 1,50,000 ரூபாய்க்கு வாங்கின போனால் மறுநாள் 60,000 அவனே சொல்கிறான். அவனே பேப்பரில் விளம்பரம் போட்டுறான். அப்போ மாற்றம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் எப்படியெல்லாம் வரும் நமக்கு தெரியாது. காலம் எப்படிலாம் மாறும் தெரியாது. முந்தானத்து வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த மேஜிக்கு இன்றைக்கி மாறிடுது. ஏன்னு பெருசாக சொன்னாங்க. மஹிந்திராவோட சிஇஓட உட்காந்து முந்தானத்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். அவர் சொல்கிற அவர்கிட்ட பேசுகிறப்ப டெஸ்லா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அது ஏஐயும் ஈவியும் சேர்த்துட்டான். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஏஐ. இன்ஜின் இருக்காது, டிரைவர் இருக்க மாட்டான். காரில் ஏறி அத்தை வீட்டுக்கு போ அப்படின்னா, எந்த அத்தை வீடு? காஞ்சனாத்த வீட்டுக்கு போ. உங்களுக்கு சண்டையாச்சே, இருந்தாலும் பரவாயில்ல போ, சண்டை போட தான் போகிறோம். எல்லாத்தையும் சொல்லிடும். கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் அது சொல்லிடும். அது பழைய டேட்டாலேருந்து எடுக்கும். அத்தைக்கு உங்களுக்கு பிரச்சனையாச்சே, இருக்குது தெரியும். அன்றைக்கி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இப்போ அதை பேசுறதுக்காக தான் போகிறேன். நேராக அத்தை வீட்டு வாசலில் வண்டி போய் நிற்கும். நான் இருக்கட்டா கிளம்பட்டா, செத்தரு அடித்தாங்கன்னா தப்பிக்கணும், உடனே வந்துடுறேன். உள்ளே ஓடி வரல, அங்கேருந்து திட்டுதுன்னு ஓப்பன் த டோர் அப்படின்னு பாஞ்சுனா மறுபடியும் வீட்டில் கொண்டே மாடியில் கொண்டே இறக்கிட்டு பயலுகள்லாம் மாடியில் நேராக பாராசூட்டில் குதிப்பாங்க. எவனுக்கு தெரியும்? அங்கே உட்காந்து எல்லுசாமின்னு ஒருத்தர் நம்மால் தான் அவர். அந்த டிசைன் பண்ணுறவர் ஒரு தமிழர். ஏஐயும் ஈவியையும் சேர்த்து டெஸ்லாக்கு கார் பண்ணுற நம்பால். E6 வருதுல இப்போ, அப்படி பார்த்தா அப்படி வந்தாவோ ஒரு காரு, அதை டிசைன் பண்ண ஒரு நாமக்கல் காரு, நம்பால் தமிழர்கள். ரைட்டா? அப்போ ஈவி டெக்னாலஜி வருது. அப்போ டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது, உலகம் மாறிட்டே இருக்குது, நுவான்சஸ் மாறிட்டே இருக்குது, ஐடியா மாறிட்டே இருக்குது, மூட் ஸ்விங் மாறிட்டே இருக்குது, சைக்காலஜி மாறிட்டே இருக்குது, டேஸ்ட் மாறிட்டு இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்குது, மீடியம்ஸ் மாறிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ மாற்றங்கள் வேகமாக நடக்கிற காலத்தில் அதுக்கான இடங்கள்லாம் கொடுக்காம நீங்கள் வாழ்க்கை அதீதமாக திட்டமிட்டிங்கன்னா லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அப்பாக்களுக்கு தான் இந்த வேண்டுகோள். லைஃப்னால் ஒரு பிளான் இருக்கணும். ஒரு மண்ணு வேணாம், பேசிக் பிளான் போதும். நீங்கள் படித்த படிப்பை யோசிச்சுக்கிட்டே மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், சிவில் இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், இது படிக்க வைக்கிறேன், அது படிக்க வைக்கிறேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இன்னும் சேர்ப்பீங்க. 15 வருஷம் கழிச்சு அது என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பயல்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்குடி, கடைசியாக வெயிட் பண்ணுங்கள். பயல்கள்லாம் அண்ணன் நல்லா பேசுகிறாரு, நல்லா திட்டுறாரு, நமக்காக அண்ணன் தாண்டா பேசுகிறாரு அப்படி என்னை நம்பி கைத்தட்டிடாத. கடைசி 5 மினிட்ஸ் உங்களுக்கு தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் சூஸ் when you are desperate, you will choose the wrong one. இது பசங்களுக்கு. நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கப்போ ஒன்று சூஸ் பண்ணாது. ரொம்ப பசியோடு இருக்கப்போ சரியானதை சாப்பிட மாட்டீங்க, பசிக்கு தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கப்போ ஒன்று சூஸ் பண்ணாதீங்க. லவ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கல்யாணம் வந்துடுவான். லவ் பண்ணியே ஆகணுங்கிறவன் காதல் வர்றப்போ வரட்டும், அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி காதலிக்கிறவன் கரெக்டான ஒரு ஆளை காதலிப்பான். இல்லைன்னா ஒரு பிரச்சனையை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துடுவான். டோன்ட் சூஸ். ஏன்னா இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒன்று வேணும் அப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை உலகத்தில். நான் காதலுக்கு எதிராக சொல்ல, காதலிங்க சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. காதலை கடக்காதவர்கள் யாருமே இல்லை. இதெல்லாம் போங்கு. பிறந்ததுலேருந்து வளர்ந்து காதலிக்காமல் படித்து விட்டு அவன் மாட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கவங்களாம் உலகத்தில் பல பேர் இருக்கான். ஒரு காதலை கடக்காதவர்கள் உலகத்திலே இருக்க முடியாதுன்னா எல்லோரும் நினைக்கிறது. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது தோணாதவன் நிறைய பேர் இருப்பான், அவன் பாட்டுக்கு வருவான். அதனால் எல்லாருக்கும் காதல் இருக்குங்கிற அவசியம்லாம் இல்லை. டெஸ்பரேட்டாக இருக்காது. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தே ஆகணும், கை நடுங்குது, தேவையில்லை.
சிங்கிளாகவே இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் காதலிக்க வேணாங்கிற சென்ஸில் சொல்ல, ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. டோன்ட் சூஸ் when you are desperate, you will choose the wrong one. தவறான ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து விடுவீர்கள். அதில் கவனமாக இருங்க. ஏன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். நாட் ஜஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப், ஒரு பொருள் வாங்குறதும் கூட. இதை வாங்கி அவனும் எழுத்து விட்டுக்காரன் கார் வச்சுருக்கான்னு போயிட்டு எந்த கருமத்தையாவது வாங்கி வந்துடுது. அவுட் டேட்டட் ஃபெயிலியர் மாடல், அவனை விட பெருசாக வாங்கணும் கார் அப்படின்னு தான் தோணும். லாரி வாங்குங்களேன், நல்ல பெருசாக இருக்கும். டோன்ட் சூஸ் எனிதிங் when you are desperate, right? The third important, don't accept undefined offers is a trap. எதை டிஃபைன் பண்ணலையோ அதெல்லாம் ட்ராப். நாம் எல்லோரும் நம்மகிட்ட எல்லாம் அதை அப்புறம் பேசிக்கலாமா பாருங்கள், அங்கே தான் மேட்ரு இருக்குது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எது எல்லாம் ஒரு வேலை பேசுகிறோம், வேலை பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுவிட்டு பேமெண்ட்டு மட்டும் அப்புறம் பேசிக்கலாம். அந்த காசு வராதுன்னு அர்த்தம். when something is undefined it is a trap. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட்னா பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அது உங்கள் ஒரு எதுக்கும் புரியாத புதுவிதமான உறவு. அப்படி ஒரு கருமம் இல்லை. அது ஒரு ஆட்டம், எப்போ வேணாலும் வெளில போய்க்கலாங்கிற ஆட்டம். when something is undefined it is a trap, whether it is a business or a relationship or anything for that matter. எதுவாக இருந்தாலும் சரி தான், அது தெளிவாக தீர்க்கமாக வரையறுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த வரையறுத்தல் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க எதுவுமே கையில் நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள முடியாது. உறவில் வரையறை இருக்கணும். டெஃபினேஷன்ஸுக்கு தான் வச்சான், இலக்கணங்களுக்கு தான் வச்சான். எவ்ரி இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், உங்களுக்கு நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் கூட இங்கே உறவுகளே வரையறுக்கப்பட்டு தான் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்க, அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் தமிழ் சொசைட்டி வச்சுருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறவை வரையறுத்துருக்கான். குறும்புக்கு பார்ட்னர் இன் க்ரைம் மாமங்காரன் தான், சித்தப்பா வரமாட்டார். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னால் சித்தப்பன் செவிலே விடுவான், அழுதுகிட்டே மாமாட்டப்பட அவன் கிடக்காடா கிறுக்கு போய் மாப்பிள்ளை வான் சைக்கிளில் கூட்டு போயிடார். நைட்டு வீட்டில் கொல்ல பக்கமாக வந்து எழுப்பி மாமா அத்தாட்ட சொல்லிவிடாக்கா திட்டுவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா அவனை கெடுக்கிற அப்படிமா. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் போய் நிற்பார். பார்ட்னர் இன் க்ரைம். கையில் அப்பா இப்போ வந்து எங்கள் அப்பா நான் ஒரு டூருக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை போகக்கூடாது, காசுமில்ல ஒன்றும் இல்லை, படிக்கிற ஒழுங்காக அப்பாருனா நேராக பெரியப்பா கிட்ட போயிடுவான். பெரியப்பா டூருக்கு போகணுன்னு சொல்கிறேன், அப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவர் பாக்கெட்லேருந்து ஒன்று பணத்தை எடுத்து கொடுப்பாரு, இல்லாட்டி போன போட்டு ஏடா படிக்கிற பிள்ளை 4 இடத்துக்கு போகணும் தான்டா நினைப்பா, என்ன ஒன்றை மாதிரியா போயிட்டு வரணுண்டா அவரா அப்படிம்பார். அவர் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் இருப்பார், நெஞ்சை நிமித்திட்டு வருவான். ஏன்னா பெரியப்பா பர்மிஷன், அப்பாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. டிஃபைன்டு. பெரியப்பாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இந்த அப்படி ஒரு ரோட்டில் இங்கே ஒரு பூரா விட்டு, நீங்கள் சிட்டியில் படிக்கிற ஆள், ஒரு பூரா விட்டு அப்படி ஒரு ஸ்டைல்லாம் போட்டு ஒரு கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஊருக்குள்ளே வர்றீங்க, சிட்டிலேருந்து வரீங்க. தாப்பில் உங்கள் மாமா வரார், பார்ப்பார், என்ன மாப்பிள்ள கலக்கிற ஸ்டைல் மாமா சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அப்படிம்பார். அப்படியே போயிட்டே இருப்பான். கரெக்டாக புல்லட்டில் உங்கள் சித்தப்பா வருவார். சித்தப்பா அப்படிமா புள்ளேர்னு ஒன்று விழுகும். ஏன்னா இது என் வீட்டு பிள்ளை, என் குடும்பம். நீ என்னடா அது குறுக்க பூரா விட்டுருக்க, போய் முடியை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர அப்படிம்பார். அவன் அப்படியே போவான், முடி வெட்டலாம்ட்டு ஒரு கடைக்கு போவான். பக்கத்தில் அந்த மாமா கடை, கண்ணை செவந்திருக்கு. கடைக்கிட்ட போய்ட்டு மாமா அப்படின்ட்டு கையை எடுப்பான், கண்ணை செவந்திருக்கும். கரெக்டாக அவர் கேட்பார், என்ன உங்கள் சித்தப்பனை பார்த்தியா அப்படின்னு. 5 நிமிஷத்துக்கு முன்னால் அருமையாக இருக்குன்னு சொன்ன மாமா ஒரு உறவு, அதை அடித்த சித்தப்பா ஒரு உறவு. உங்கள் பையனை நீங்கள் உங்கள் நாத்தனார் முன்னால் கை வைக்க முடியாது, ரைட்டு தானே? அடிப்பீங்களா என்ன? வேணும்னு தான் அடிக்கிறது. அதுவும் அத்தக்காரி வந்தால் வேணே போட்டு அடிக்கிறது. அது அவங்க அப்பாவின் முகம், அவங்க அண்ணனின் முகம். அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிறது தான் அடிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க அடிக்காத அப்படிம்பாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் ஏன் முன்னால் அடிக்காது அப்படிம்பாங்க. அதை மீறி நீங்கள் அடிச்சு நான் பிள்ளைய கையை பிடிச்சி அத்தக்காரி தரத்தரன்னு அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு கரிசோறு ஆக்கி போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவன் அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருப்பான். மறுநாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு வர முடியும். அத்தைக்கு அவ்வளோ ரைட்ஸ் உண்டு. ஒரு பெண் தன் ரகசியத்தை தன்னுடைய அத்தைக்கார்ட்ட தான் சொல்லுவாள். தனக்கு ஒரு காதல் வருகிறது என்றால் அத்தையிடம் தான் போய் சொல்லுவாள். அவள் எடுத்தவொடனே சரியாக தப்பான்னு பார்ப்பா, சரியானா அவள் பேசுவாள். சித்திகிட்ட போய் சொல்ல மாட்டாள். தேர் இஸ் அ டெஃபினேஷன். அத்தைக்கு ஒரு டெஃபினேஷன், மாமனுக்கு ஒரு டெஃபினேஷன், சித்தப்பாக்கு ஒரு டெஃபினேஷன். நம்ம பழக்க வழக்க உறவுகளே எப்படி பழகம் தெரியுமா? சில பேரை அத்தை என்றும் மாமா என்றும் அழைப்போம். அப்பாவுடைய நண்பர்கள் சில பேரை சித்தப்பான்னு அழைப்போம். அந்த உறவு அப்படி தான் இருக்கும். அந்த சித்தப்பா நீங்கள் அழைக்கிற உறவு பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். நம்ம சொந்தக்காரே கிடையாது, ஆனால் அவர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் உங்களோட. உங்கள் அப்பாவின் ஒரு உறவை, நண்பரை நீங்கள் பெரியப்பா என்று சிறு வயதிலிருந்து அழைத்திருப்பீர்கள். அவர் பெரியப்பா கண்டிப்போட தான் இருப்பார். நீங்கள் போகிறப்பெல்லாம் அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது வாங்கிக்கடா, ஏதாவது வாங்கிக்கிடாமல். அவருக்கு வந்து ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து பாசாங்கு செய்கிற பழக்கமாக கிடையாது, காசு தான் கொடுப்பார். காலேஜ் படிக்கிற பிள்ளை கையில் காசு வச்சுக்கடா, 4 இடத்துக்கு போகணும், ஆனால் செலவு பண்ண முடியாது, சரியா அப்படிம்பார். அப்புறம் என்னடா காசை கொடுத்தா ஒரு அப்பாவாகவே நடந்துப்பான். தட் இட் இஸ் டிஃபைன். இப்போ எதுவுமே டிஃபைன்டு கிடையாது. ப்ரோங்கிறாங்க. யாரா ப்ரோ? பையனும் ப்ரோ, பொண்ணும் ப்ரோ, போகிறவன் ப்ரோ, வாரவன் ப்ரோ. கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாரையும் அண்ணேங்கிறாங்க, எல்லாரையும் அக்காங்கிறாங்க. அக்கா யூ ஆர் ஸோ க்யூட். என்னடா அக்காங்கிறீங்க, அப்புறம் ஸோ க்யூட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. நத்திங் இஸ் டிஃபைன்.
அப்போ சில உறவுகளின் பெயர்களை கூட வீட்டில் சொல்லுங்கள். அத்தாச்சிங்கிற வார்த்தையெல்லாம் மழுங்கிடுச்சு, இல்லவே இல்லை. அத்தாச்சி என்பதெல்லாம் எவ்வளோ அற்புதமான வார்த்தை. அத்தாச்சி, அத்தாலாம் கிடையவே கிடையாது. அப்போ கொஞ்சம் பழமைக்கு திரும்புங்கள். அதுக்காண்டி பழசு விட்டுன்னு போயிடாதீங்க. காலையிலே எந்திரி, ஓகே, தாத்தா போட்டாக்கு மாலை போடுன்னு ஆரம்பிச்சு விட்டாதீங்க. கோபிநாத் சொன்னான். நான் சொல்லுவது என்னென்னா, பேலன்ஸ், ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் கிவிங் அன் அட்வைஸ் டுடே. தான் இன்றைக்கு அறிவுரைகளை வழங்குவதை விட சரியான இடத்துல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ டோன்ட் அக்செப்ட் வெதர் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் பிஸ்னஸ் ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர் வென் சம்திங் இஸ் அன்டிஃபைன்ட் இட் இஸ் அ ட்ராப். எது வரையறுக்கப்படவில்லையோ அது வலை. கவனமாக இருக்கணும். ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறது தான் இன்றைக்கி வலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சின்னதாக ஸ்டார் ஒன்று போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்காங்கல்ல, அதான் வலை. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3,550 போடுறான்ல, அதான் வலை. அதோட விலை 6 லட்சம். 6 லட்சம் சொன்னால் பயமாக இருக்கும். அதனால் 3,500 3,500 போல் இருக்குது, அதான் வலை. when something is not defined, it is a trap. நான்காவது, don't blame situations or people have a control over it. சூழ்நிலைகள் மீது மனிதர்கள் மீது பழி சொல்லாதீர்கள். அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை உங்களால் டிஃபைன் பண்ணவே முடியாது. we are looking for freedom, we are not ready to take responsibility. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்? பசங்கள்லாம். எஸ், we want freedom, right? But we are not taking responsibilities. Freedom comes with responsibility. Authority comes with responsibility. உங்களுக்கான சுதந்திரம் என்பது உங்களுடைய பொறுப்பிலிருந்து வருகிறது. நான் நினைத்தது போல் இருப்பதெல்லாம் சுதந்திரம் என்பதெல்லாம் புதிய அரைவேக்காட்டுத்தனத்தின் உச்சம். நீங்கள் நினைப்பது போல இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். எப்போது நீங்கள் பொறுப்போடு இருக்கிறீர்களோ இயல்பாகவே வீடு உங்களுக்கு அதற்கான சுதந்திரத்தை தரும். தானாக தந்துடுவான். அது நீங்கள் கேட்டெல்லாம் தருங்கிற அவசியம்லாம் கிடையாது. மிக பொறுப்பாக இருக்கிற அண்ணனை ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிமா வீட்டுடைய மூத்த அண்ணன்கள் இறுகிய முகத்தோடு இருப்பார்கள். தமிழ் சூழலை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். வீட்டின் மூத்த அண்ணன் உங்கள் அப்பா அவங்க விட்டுட்டு எங்கள் அப்பா சிரிக்கவே மாட்டார் அப்படிங்க. சில மனைவிலாம் சொல்லுவாங்க, என் புருஷன் சிரிச்சு நான் பார்த்ததில்லை. வீட்டோட மூத்த அண்ணன் இறுகிய முகத்தோடு இருப்பான். தந்தையின் இடத்தில் இருக்கிறவன் அண்ணன். அந்த அண்ணன் வந்து பேசவே மாட்டாங்க யாரும். அந்த அண்ணனா பயம். அந்த அண்ணன் கண் கலங்கினா குடும்பம் கதறிடும். அது ஒரு இறுகிய முகம். அவனாக அவன் போட்டுக்கொண்ட வேலி. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஆளுக்கு மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸ். காரணம், அவன் பொறுப்போடு இருக்கிறான். இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறான். தவறுகள் செய்யாதவனாக இருக்கிறான். தீங்கிழைக்காதவனாக இருக்கிறான். பிழைகள் செய்யாதவனாக இருக்கிறான். கெட்ட பழக்கங்கள் இல்லாதவனாக இருக்கிறான். ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஃப்ரீடம். ரைட்? உங்கள் பெற்றோர்கள் உங்களால் எளிதாக சண்டையிட்டு விட முடியும். ஆனால் அதற்கான அறிவை தந்ததே அவர்கள்தான் என்பதை உங்கள் யோசிக்கிற போது மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ரைட்டு தானே? ரைட்டு தானே? எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியணும்ல. எதனால் அது நடந்திருக்கு நமக்கு தெரியும்ல. அவர்களோடு எளிதாக உங்களால் இப்போ மெச்சூரிட்டிங்கிறது சண்டை போடுவதில்லை. எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு பெயர் போராளித்தனம் என்று நீங்கள் குழப்பியெல்லாம் கொள்ளக்கூடாது. இருக்கிற எல்லாத்தையும் எதிர்ப்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்க்கணுங்கிற அறிவு தான் வீரம். சரியில்லை, இதை எதிர்ப்பது என்பது தான் வீரம். ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குன்னா அதை எதிர்ப்பேன் என்பதெல்லாம் வீரம்லாம் கிடையாது. ஏன் அதை செய்யணும், ஏன் அதை செய்யணும் கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தட் வேர்ல்டு வாக்ஸ் வித் சிஸ்டம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சிஸ்டம் தான். எல்லாம் உடம்பே சிஸ்டம் தான். வாய் வழியே தான் சாப்பிட முடியும். ரைட்டு தானே? எப்போ ஊசி போட்டு சாப்பாடு ஏற்றுறாங்கன்னா உடம்பு செல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம எதிர்ப்பது என்பதெல்லாம் வீரம் கிடையாது. எதை எதிர்ப்பதுங்கிறது தான் வீரம். ஒரு விஷயத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியும்னா நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் புரியாது ஒதுங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியலைன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். நமக்கு கொஞ்சம் படிப்பு வந்த உடனே என்ன நினச்சிக்கணும், பெரியவர்கள்லாம் ஒன்றுமே தெரியலைன்னு. இந்த தெரியாத ஆள் தான் எந்த காலேஜில் சேர்க்கணும்னு 10 பேர்ட்ட விசாரித்து ஏதோ ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கிட்ட கேட்டு எங்கே சார் போய் இதை கொடுக்கணும்னு கொடுத்து ஃபீஸ் வாங்குறதுக்கு ஊரெல்லாம் கடை வாங்கி இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்துலேருந்து லோனை போட்டு உங்களை சேர்த்துட்டு லோனு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிஞ்சு போன செருப்போடு வந்த அந்த அப்பந்தான், படிக்காத அந்த அப்பந்தான் நம்மளை படிக்க வச்சான். யூ ஷுட் ஹேவ் அ ரிகார்ட். It is a high time that you need to reciprocate. They are not machines. They are not your Googles. They are not your ChatGPT. That is not some AI tool. They are human beings. Empathy matters. When you are not in a position to show your empathy and respect or humanity with your own parents, that is no use of you people. உங்களால் ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த தேசத்தில் படித்த பிள்ளைகள் எல்லாம் சமூகம் பற்றி கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு நாடாக இது மாறும் என்றால் இந்த படிப்பு சாவட்டும். எதுக்கு இந்த படிப்பு? அறிவை பயன்படுத்துவதற்கு இடம் வேணும். அதுக்கு ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, கருணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அறிவியலுக்கு ஒரு சோல் இருக்குது. அறிவியலுக்கு ஒரு ஆன்மா இருக்குது. நல்ல ஹியூமனிட்டி இருக்கிறவன்ட்ட தான் அறிவியல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இல்லாட்டி இது வியாபாரமாயிடும். 2 கால்கள் இருக்கிற என்னாலேயே வேகமாக நடக்க முடியலையே, ஒற்றை காலோடு பிறந்த என்னவன் என்ன செய்வான்னு ஒருத்த யோசிச்சான்ல, அந்த கருணை தான் அவனுக்கான கருவியை கண்டுபிடித்தது. அந்த கருணை தான் அவனுக்கான கருவியை கண்டுபிடித்தது. மனிதர்கள் மீதான பிரியமும் அன்பும் காதலும் தான் கருவிகளை கண்டுபிடிக்குது. இந்த உலகத்தினுடைய பெரும் கருவிகள் அத்தனையும் மனித குலத்துடைய மீட்சிக்காக உருவாக்கப்படுது. அப்போ when you are going with the technology and science, be with the humanity and empathy. That's much more important than your technology.
டெக்னாலஜி இஸ் ரூத்லெஸ். டெக்னாலஜி டசன்ட் ஹேவ் a soul and heart. தொழில்நுட்பத்திற்கு எந்த இதயம் கிடையாது, ஆனால் அதை கையாளுகிறவனுக்கு அந்த இதயம் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி டெக்னாலஜி அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிடிக்காத ஒருத்தனை டெக்னாலஜியால் காலி பண்ண முடியும், நமக்கு பிடிக்காத ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி தர முடியும். ஆனால் அதை பயன்படுத்துகிற அந்த சோல் இல்லைன்னா டெக்னாலஜி உங்களை போட்டு புரட்டி எடுத்துரும். அதுக்கான நெறிமுறைகளை நீங்கள் தான் வகுத்துக்கணும். ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி இந்த போன தலைமுறையால் உங்களுக்கு இது கொடுக்கப்படலை. அதற்கான தலைமுறையாக நீங்கள் இருக்கணும்னா அதை கருவியை பயன்படுத்தக்கூடிய அறிவை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற யதார்த்தம் உங்களுக்கு புரியணும். ஆக ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா? பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் பால்ய காலத்தோடு உங்கள் தலைமுறையினுடைய பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுவதே தவறு என்றால் உங்களோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடுவதன் வழியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிறீர்கள். இரண்டாவது, உலகத்தின் வாழ்க்கை முறையில் வேகமாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால் அதீதமாக திட்டமிடாதீர்கள். நீங்கள் அதீதமாக திட்டமிடுகிற போது வாழ்க்கை உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். இரண்டாவது, எதையெல்லாம் சரியாக டிஃபைன் பண்ணலாம், எதெல்லாம் சரியாக வரையறுக்கப்படவில்லையோ அது எல்லாம் வலை என்று புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற போது அதையெல்லாம் சுவீகரிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நான்காவது, டோன்ட் சூஸ் எனிதிங் when you are desperate. இது வேணுங்கிற அழுத்தம் உங்களுக்கு இருக்கிற போது ஒன்றை தேர்வு செய்யாதீர்கள், அது தவறான தேர்வாக இருந்துவிடும். ஐந்தாவது, ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. தான் தோன்றித்தனமாக எனக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்வதற்கு பெயர் சுதந்திரம் என்று நீங்களாக கற்றுக்கொள்ளாமல் தயவு செய்து அது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆறாவது முக்கியமான விஷயம், டெக்னாலஜி தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு இதயம் இல்லை. ஆனால் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஆன்மா இருக்கணும், அது மனிதர்களுக்கானதாக மாற வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏழாவது, உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் டயட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு கவனம் இருப்பதைப் போல உங்கள் மனதுக்கும் இதயத்திற்கும் செல்லக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு கவனமும் கருத்தும் இருக்க வேண்டும். தேவையானது மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. எட்டாவது, வீடுகளுக்குள் உரையாடலை நிறுத்துங்கள், உத்தரவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த கால பிள்ளைகளிடம் எப்படி பேச வேண்டும் என்ற உரையாடல் மொழி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இது யதார்த்தம். ஒன்பதாவது, மாறி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உளவியல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மாறுகிறது. அது பிள்ளைகளின் குற்றம் அல்ல, அது இந்த காலகட்டத்துடைய யதார்த்தம். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றார் போன்ற எம்பத்திய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்கள், படிப்பை தாண்டி. பத்தாவது, வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். வெறும் தகவல்களை மட்டும் சேகரித்து வைத்திருப்பது அறிவு என்று நம்பிக்கொண்டிருந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. அதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எப்படி ஆக்ஷன் அதை கொண்டு வருங்கிறது அறிவு. சரியான திசையில் செலுத்தப்படாத அறிவால் எந்த புண்ணியமும் இல்லை. 10 விஷயம் சொல்லியிருக்கேன், ஒத்த விஷயம் ஞாபகம் இருந்தால் கூட ஓகே தான். சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், குட் நைட்.